மன்னார் துணையில இன்னைக்கான எபிசோடு என்னன்னு பார்க்கலாம். ராகவ் வந்து நிலாவை ட்ராப் பண்ணுறதா சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அப்போ வழியில் நிலாவோட பர்த்டேன்னு தெரிஞ்சிருது. அதனால விஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வழியிலே ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க. அடுத்துக்கு அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஏங்க முன்னாடியே சொல்லக்கூடாதா, ஆஃபீஸில் நல்லா செலிப்ரேட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் என்ன குழந்தைங்க எனக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அதுவும் என்னவோ கரெக்டு தான், நல்லா தான் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாங்க. அடுத்து செங்கல்பட்டு வந்ததும் ட்ராப் பண்ணுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, திரும்பியும் வேலை முடிச்சுட்டு சொல்லுங்கள், நான் வந்து உங்களை திரும்பியும் நானே பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிலா எவ்வளோ சொல்லியும் கேட்காம, இல்லை பரவாயில்ல நானே பிக்கப் பண்ணிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இல்லைங்க பரவாயில்ல நான் பஸ்லேயே வந்துடுறேன்னு சொல்கிறாங்க. பர்த்டே கேர்ள் அதுவுமா நீ வந்து பஸ்லேயெல்லாம் போகலாமா, எதுக்கு உங்களுக்கு கஷ்டம், நானே ட்ராப் பண்ணுறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து சரிங்கன்னு சொல்லிட்டு நிலா ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வாழ வந்தான்னு சொல்கிறாங்க. என்னம்மா ஏதோ பேசணும் நேரில் பார்த்துட்டுன்னு சொன்னியே, என்ன பேசணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எப்படிங்க, நான் கரெக்டாக 2 டைம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் எப்படி எங்களுக்கு கால் பண்ணி டிவோர்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணக்கூடாது சேர்ந்து வாழுங்கன்னு சொல்கிறீங்க, அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் அதெல்லாம் ஏன் கேட்குறேன் நீனு, அதெல்லாம் தெரியுதோ தெரியலையோ செகண்டரி, இப்போ நீ எதுக்காக டிவோர்ஸ் வாங்குறேன்னு சொல்லிட்டு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வாழ வந்தான்னு கேட்குறாங்க. அது ஏன் இஷ்டங்க, எனக்கும் அவருக்கும் செட் ஆகலை அதனால டிவோர்ஸ் பண்ணுறேன் நானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உனக்கு தெரியாதா நான் உனக்கும் அவனுக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன், எவ்வளோ இங்கே கலவரமே ஆச்சு, உனக்கு அதெல்லாம் தெரியாதா, என்னவோ கல்யாணம் பண்ண வேகத்தில் டிவோர்ஸ் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அடுத்து இன்னொரு ஆஃபீஸர் அங்கே வந்துடுறாங்க, இன்ஸ்பெக்டர். அப்போ வந்து இவனுக்கு என்னம்மா பிரச்சனை, என்ன இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை சார் இவங்க வந்து டிவோர்ஸ் வாங்க போனேன், டிவோர்ஸ் எல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்கிறாங்க, சேர்ந்து வாழ சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் உனக்கு இந்த வேலை, இந்த வேலையெல்லாம் நமக்கு இல்லைன்னு உனக்கு தெரியாதா, எதுக்கு இந்த வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே அவன் புருஷன் தான் என்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டான், அவன் ஒய்ஃப் கிட்ட பேச சொல்லி கேட்டான், அதனால தான் பேசினேன் சார், இல்லை எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை, பாவமாக இருந்துச்சு அவன் புருஷனை பார்த்து, அதனால தான் நான் போயிட்டு ஏமா டிவோர்ஸ் எல்லாம் பண்ணாதன்னு சொல்லிட்டு நான் தான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ வந்தான்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நிலாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது. என் புருஷன் சோழன் இங்கே வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம்மா உன் புருஷன் வந்தான், அவன் தான் பேச சொன்னான், அதனால தான் கால் பண்ணி உன்கிட்ட பேசினேன், வேறு ஒன்றும் நானாக வந்து உன்கிட்ட எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதுட்டு அவன் வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாங்க. அடுத்து நிலா அங்கேருந்து போயிடுறாங்க. அங்கேருந்து போயிட்டு திரும்பி வந்து கேட்குறாங்க, ஏன் சார் எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிங்களா, அப்போ எந்த ஐடி ப்ரூஃபும் இல்லாமையா கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் இல்லையா, ஐடி ப்ரூஃப் இல்லாமல் கல்யாணமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு நிலாவுக்கு இன்னுமே ரொம்ப ஷாக் ஆகிடுது. அப்புறம் எப்படி சார் எனக்கு பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, உன் புருஷன் தான்ப்பா அப்போவே எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு நிலாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. அப்போது ஆதார் கார்டு இல்லாமல் நான் எவ்வளோ அலைஞ்சேன், அப்போல்லாம் கூடவே இருந்துட்டு கையிலேயே வச்சுட்டு என்னை ஏமாற்றிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க, என்னுடைய ஐடி ப்ரூஃபும் அவங்க கிட்ட தான் இருக்குது, நீ ஏன் எங்ககிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. திரும்பியும் ஏன் சார் அதெல்லாம் ஏன் நான் உங்ககிட்ட சொல்லணும், உன் புருஷன் தானே கொடுத்தான், அவனையே போய் கேளுன்னு சொல்லிட்டு வாழ வந்தான்னு கேட்குறாங்க. அடுத்து திரும்பியும் அதே டென்ஷனோடையே கிளம்புறாங்க, ஏன் இவன் இப்படியெல்லாம் என்கிட்ட பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அவங்க வர வழியில் திரும்பியுமே ராகவ் வராங்க. என்னங்க நான் உங்களுக்கு கால் பண்ண நீங்கள் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ பார்த்தீங்களா நான் பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், ஆனால் சொல்லாமலே நீங்கள் பாட்டு கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கேட்குறாங்க. இல்லை வேலை முடிஞ்சிருச்சு, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினச்சி தான் நானே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே நிலாவும் ஏறி கிளம்பி போயிடுறாங்க. ராகவ் கூட என்னங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க, ஒன்றும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் ஓகே தான், அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. அப்புறம் நிலா வீட்டுக்கு போயிட்டு சோழன் கிட்ட எப்படியெல்லாம் நடந்துப்பாங்கன்னு வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.